பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்திலே மனிதர்கள் தன் வாழ்விலே மேன்மை அடைய வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதுக்கு சில உபாய தந்திரங்களை செய்து பிறரை தள்ளி கீழே வீழ்த்தி அவர்களை கெடுத்து வாழ்க்கையை உயர நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவதில்லை. வசனம் சொல்வது, கோணலான வழியிலே நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். அவர்கள் என்னதான் திருட்டுத்தனம் பண்ணி பிறரை கெடுத்து பிறரை கீழே தள்ளி முன்னே நினைத்தாலும் அது அவர்கள் கெட்டுவதில்லை. ஆனால் பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. 1 சொல்வது, எந்த ஜனத்தையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்தினாலே ஆகும். எப்பேற்பட்ட மனுஷன் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் பெரிய வசதியோடு ஒன்றுமில்லாது பிறந்தாலும் அவன் எந்த நிலைமையில வந்தாலும் அந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு நாள் மாத்திரம்தான் முடியும். அதனால் அருமையான மக்களை, ஒரு வேளை வாழ்க்கையில் நினச்சிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாராக இருந்தா, என்னை காப்பாற்ற யாருன்னு இருந்தா, எனக்கு வழிகாட்ட யாருன்னு இருந்தா நான் வாழ்க்கையில் முன்னேறிட வேண்டும். அநேகர் ஏங்குறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒருவர் சொல்கிறார், நான் உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் சொல்றாருங்க. இதே சங்கீதம் 143 சங்கீதம் 10 தாவீது சொல்கிறார், அங்கே நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவியனை செவ்வையான வழி நடத்துவாராங்க. நீங்கள் ஏசப்பாவை நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கையில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், அவர் காட்டுகிற பாதை செவையாக இருக்கும். ஒருவேளை வாழ்க்கையில் ஜெயிக்கணும், மேன்மை அடையணும், வெற்றி பெறணும்னா அதுக்கு நீதிமொழி 22 சொல்லுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். நீங்கள் ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டும், மகிமையை அடைய வேண்டும், பேரும் புகழும் உடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சின்ன விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும். கண்ணுக்கு தெரியாத இந்த தெய்வத்தை நீங்கள் அவர் என்னை பார்க்கிறார். நீதிமொழி 28 அங்கே 14 சொல்லுது, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்போதும் பயந்திருக்க பாக்கியவான ஒரு என்னை காண்கிறார், என்னை பார்க்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் மனுஷனுடைய இதயத்தை நிறுத்தி பார்க்கிறார், இதயத்தில் என்ன இருக்குது என்பதை அவர் நிறுத்தி பார்க்கிறார் என்ற அறிவு, அந்த பயம் இருந்தாலே போதும், அவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மை அடைகிறான். அதுதான் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். இன்னொரு படி அங்கே இசைக்கராஜா சொல்கிறாரு பாருங்க, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய வேண்டும் என்றால், ஜெயத்தை பெற வேண்டும் என்றால், நம்முடைய சுயபலமோ சுய முயற்சியோ எல்லா நேரத்தில் கை கொடுப்பதில்லை. ஒரு சிலருக்கு அவங்களுடைய உழைப்பு முயற்சி கை கொடுக்கும். ஆனால் எப்போதுமே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு முன்பாக செல்ல வேண்டும். அவர் சொல்லுங்க, நான் உங்கள் முன்னே போய் நான் கோணலான்மை சேவையாக்கி உன் தலையை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல பாருங்க, வாளாக இருந்த உன்னை தலையாகவும் கீழாக இருந்த உன்னை மேலாகவும் வைப்பேன். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் அவர் ஒரு நாள் மாத்திரமாகும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால், உங்களுடைய இதயத்தை சிந்தையை அவருடைய கொடுப்பீர்கள் என்றால், அவர்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவார். சொல்கிறது வசனம், வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான. இன்னொரு படி மேலே சொல்றாரு, என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அப்போ மேன்மையும் கனமும் நம்முடைய அறிவிலே, நம்முடைய பிறப்பிலே நம்ம சார்ந்தவர்களால் அல்ல, அது எப்பவுமே நிலையானதும் நிரந்தரமானதுமாக இருக்க வேண்டும் என்றால் அதை கொடுக்கிறவரை நாம் நம்ப வேண்டும், அவரை தேட வேண்டும். அதை தான் 1:9 எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன் கரத்தினாலே ஆகும். தேவ மக்களே, இன்றைக்கு ஒரு வேளை பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கலாம், பொருளாதாரத்தை தடுமாறி கொண்டிருக்கலாம், ஒருவேளை திருமண தடையாக இருக்கலாம், வேலையில் ஒருவேளை குழப்பங்கள் இருக்கலாம். ஐயோ, எனக்கு பின்னாடி வந்த ப்ரொமோஷன் வாங்கி முன்னாடி போயிட்டார், எதுக்கும் காலம் வேண்டியதில்லை. அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்வார். இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் காலம் விதைத்த காலமாக இருக்கும், ஒரு காலம் வருகிறது, அது அறுக்கிற காலமாக இருக்கும். அதனுடைய காத்திருங்கள். இந்த வேத சத்தியத்தின்படி, இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.